வணக்கம் மக்களே, பனராஜ் ஐஏஎஸ் அகாடமி நாச்சால் பேக் வித் another வீடியோ. நம்ம இன்னைக்கு பேங்கிங்ல ரீசனிங்ல இருந்து இன்இக்வாலிட்டிஸ் பேஸ்டான क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस எல்லா பிஓ எல்லா கிளர்க் ஃபிலிம்ஸ்ல நீங்க தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்இக்வாலிட்டிஸ்ல 5 क्वेश्चंस வரும். மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடட் இன்இக்வாலிட்டிஸா இருக்கும். நம்ம டீடைலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ क्वेश्चंस குள்ள போலாம். क्वेश्चंस குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரியாரிட்டி சென்டர் பாக்ஸ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இந்த 5 டிஃபரண்ட் சிம்பிள்ஸ் தான் நம்ம மொத்தமாவே இன்இக்வாலிட்டிஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? क्वेश्चन பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன்ஸ் வித் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கன்க்ளூஷன்ஸ் மேக்ஸிமம் 4 இருக்கலாம், மினிமம் 2 கன்க்ளூஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ क्वेश्चन பாருங்க. பெஸ்ட் பிராக்டிஸ் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டா இன்இக்வாலிட்டிஸ்க்குன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா பென் பேப்பர் யூஸ் பண்ணாம நீங்க மைண்ட்லேயே சால்வ் பண்ணி கன்க்ளூஷன் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ். இப்போ क्वेश्चन பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனுக்கு நான் Z greater than C அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதி காட்டுறேன். Z C போகிறோம். Z A விட பெருசா இருக்கு, A C விட பெருசா இருக்கு. நடுவில் C is equal to X ன்னு சொன்னா நான் அதை கட் பண்ணிடுறேன். அப்போ C இது நீங்க கம்பைன் பண்ணினா Z greater than C கிடைக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். செகண்ட் கன்க்ளூஷன் X W எழுதணும், ரிவர்ஸ்ல தான் எழுத போறோம். ரிவர்ஸ்ல எழுதும்போது சிம்பிள்ஸ்ல ரொம்ப கவனமா இருங்க. Z D பார்க்கும்போது less than equal to இருக்கு, D W பார்த்தா சின்னதா இருக்கு. less than equal to எடுக்கும்போது ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் less than க்கு தான். அப்போ இது எழுதும்போது X less than W ன்னு எழுதுவோம். செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் both 1 and 2. இது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி கிடையாது, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இது நம்ம கம்பைன் பண்ணி தான் கன்க்ளூஷன் போகணும். இப்போ கன்க்ளூஷன் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா QM ன்னு சொல்லிட்டு 2 கன்க்ளூஷன்ஸ்லயுமே ஒரே லெட்டர்ஸ் தான் இருக்கு. Q பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் M ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் காமனா கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு லெட்டர் தேவை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா Lங்கிற ஒரு லெட்டர் ரெண்டுத்துலயும் இருக்கு. ஸோ அப்போ நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பாருங்க. Q which is greater than or equal to R, R which is less than or equal to L. அப்படியே L இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. L இருந்து M போகும்போது greater than or equal to M இருக்கு. இது நல்லா கவனிங்க. Q ல இருந்து R பார்க்கும்போது greater than or equal to இருக்கு. அடுத்து போகும்போது less than or equal to ன்னு சொல்லி சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ப்ரிஃபரன்ஸே கிடையாது. அது 2 கன்க்ளூஷனும் தப்பு. ஓகேங்களா? அப்போ நெய்தர்னு உடனே போய் ஆன்சரை சூஸ் பண்ணிடாதீங்க. நெய்தர்னு வரும்போதுலாம் எய்தருக்கு செக் பண்ணணும். எய்தருக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு 3 சிம்பிள்ஸுமே வரணும். அதாவது greater than, less than, equal to சொல்லி 3 சிம்பிள்ஸுமே வரணும். அப்போ இங்கே நான் எடுத்துக்கிறபடி Qக்கு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல Q பெருசா இருக்கு, செகண்ட் கன்க்ளூஷன்ல Q லெஸ்ஸராகவும் இருக்கு, ஈக்குவலாகவும் இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுன்னா எய்தர் 1 or 2. இந்த எய்தர் தான் கன்ஃபியூஷனும் வரும், மிஸ்டேக்ஸும் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஆப்ஷன் நம்பர் 4. இந்த 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை பாருங்க, கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.